எங்க ஊர்ல வருஷம் 60 கடை வெட்டுவோம். மார்கழி மாசம் 60 அரிசி போட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்கிற நிகழ்ச்சி. இது ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு, பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இது எங்க ஊருடைய வழக்கது. எங்க சியாம் பாட்ட காலத்துல இருந்து இந்த வழிமுறையை நாங்க பின்பற்றி வரோம். வேண்டிக்கிறவங்க ஒரு நேர்ந்துக்கடை நேர்ந்துக்கிட்டு எனக்கு குழந்தை வர வேணும், ஒரு வேலை வாய்ப்பு வேணும், ஒரு இட வாய்ப்பு வேணும், வசதி வேணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு கொடுப்போம். அவங்க அதே மாதிரி கடை விடுவாங்க. அதை நாங்க வேளாண்மை சார்பில் அதுவாடு ஊரை சுற்றி அதான் மேஞ்சி தெரியும். வருஷத்துல ஒரு டியூப் நாங்க பிடிச்சி வெட்டிக்கிறோம். அதை கடை யாரும் பிடிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இந்த குலதெய்வத்துக்கு ஆரம்பத்திலேயே ஒரு கடை தான். அப்போ எல்லாரும் கையில் பணம் இருக்காது, வசதி இருக்காது. ஒரு கடாயில இருந்து இன்னைக்கு 60 கடா வரைக்கும் வளர்ச்சி வந்திருக்கு. இந்த கரும்பார முத்தியாவை நினைச்சு யாரு வந்தாலும் குழந்தை வரமோ, இல்லை ஒரு தொழில் வளமோ, இல்லை ஒரு நிலம்பழம் வாங்கணுமோ, இல்லை நம்ம கல்யாணம் காட்சி முடியல இப்படி இருக்குமோ, எது நினைச்சு வந்தாலும் கரும்பார முத்தியா நடத்தி வைப்பார். இந்த பூஜையில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்கள் மட்டும் உணவு அருந்தி செல்லக்கூடிய ஒரு வழிமுறை உண்டு. இதில் பல்வேறு வெள்ளாட்டங்கிடாயை வெட்டி அந்த கரும்பாரமுத்தனுக்கு அது அபிஷேகம் செய்து அனைவரும் சமமாக சாப்பிட வேண்டும் என்றுதான் இதனுடைய குறிக்கோள். எனவே இதுல பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான சிந்தனையோடு அந்த பரிமாறக்கூடியவர்கள் இருப்பார்கள். என் பேர் முரளிதரன். என் ஊர் பூச்சம்பட்டி. இப்போதைக்கு இங்க கரும்பார முத்தையா கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். வருஷம் வருஷம் வருவேன். இங்க சிறப்பா அன்னதானம் நடக்கும். அதுவும் இல்லாம இப்போதைக்கு 60 கிடா பூசை போயிட்டு இருக்கு. இதுல 50 சிப்பம் அரிசி இந்த மாதிரி கிராண்டா நடக்கும் எப்பயுமே வருஷம் வருஷம். எல்லாரும் வாங்க, அன்னதானம் எல்லாரும் பங்கு பெறுங்க. இதுல எல்லாரும் நினைச்சாலும் கொஞ்சம் நல்லபடியா அந்த கரும்பார முத்தையா வழி எடுத்து கொடுப்பாரு. இதுல எல்லா மக்களும் வந்தா பங்கு பெற்றா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சிறப்பா.